ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 31:20 உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will surely have mercy on him. அவன் மீது உருக்கமாய் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நமக்காக மனம் இறங்குகிற ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். நமக்காக அக்கறைப்படுகிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உருக்கமாய் அவனுக்காக நான் இறங்குவேன். நமக்காக உருக்கமாய் இறங்குகிற ஒரு ஆண்டவர். பாருங்க, லாசரு மரித்து விட்டார். மரியாளும் மார்த்தாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சொன்னவுடன் கல்லறை நோக்கி ஆண்டவர் செல்லுகிறார். அந்த கல்லறையிலே அவன் நின்று லாசருக்காக கண்ணீர் வடிக்கிறார். உருக்கமான இரக்கம் அதுதான். ஒரு சகோதரன் மரித்து விட்டானே என்று சொல்லி ஒரு மாம்சீகத்திலே எப்படி நாம் கதறி ஜெபிப்போமோ, கதறி துடிப்போமோ, அதே போல ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். அவருடைய உருக்கம் மிகப்பெரியது. அவருடைய இரக்கம் மிகப்பெரியது. இன்றும் நம் வாழ்க்கையில படுகிற பாடுகளை குறித்து ஆண்டவர் மனதுருகுகிறார். ஐயோ, என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாளே என்று சொல்லி நமக்காக அக்கறைப்பட்டு மனம் உருகுகிற ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மனம் இறங்குகிற ஆண்டவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பார்வைக்கு முன்பதாக ஒருவரையும் இழக்க ஆண்டவர் ஆயத்தத்தோடு இல்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உருக்கமான இரக்கத்தினால் உனக்கு நான் இறங்குவேன். நம்ம எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம், நம் எந்த ஒரு நிலையிலும் நம்பிக்கை இழந்து காணப்படலாம். உலகமே நம்மை விரோதிகளைப் போல பார்க்கலாம். ஆனால் நம் சூழ்நிலையை அறிந்த ஆண்டவர் நமக்காக இறங்குகிற ஆண்டவர். மன உருக்கத்தோடு நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிற ஆண்டவர். அதுதான் நம் ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள், அவரை நம்பின பிள்ளைகளுக்காக அவர் மனதுருகுவார், மனம் இறங்குவார். அவர் உணர்வுள்ள ஒரு ஆண்டவர். அந்த லாசருக்காக கண்ணீர் வடித்தது உண்மையானால் இன்று உங்களுக்காக எனக்காக நாம் படுகிற பாடுகளுக்காக அக்கறைப்பட்டு நம்மை விடுவிக்க ஆயத்தப்படுகிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். நிச்சயமா இன்னைக்கு நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அடிமைத்தனம் இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் கூட, அதிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை சுமக்க ஆண்டவரால் முடியும் என்று பதில் தருவார். இன்னைக்கு மனம் இறங்குவார். அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி அப்பா. எங்கள் மீது நீர் உருக்கமான இரக்கத்தோடு எங்களை இறங்குவதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக அக்கறைப்படுகிற ஆண்டவர், எங்களை விடுவிங்கப்பா. விடுதலையற்று தவிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த நாளிலே ஒரு விசேஷ அற்புதங்கள் நடக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய மகிமை கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.